பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம எஸ்தரின் சரித்திரத்தில் வாசிக்க வேண்டிய பகுதி 6வது அதிகாரம், வசனங்கள் 10 முதல் 14 வரை. இதில் என்ன செய்கிறாரு, ஆமான் சஜஷன் சொல்லிடுறாரு. தன்னை தான் கனம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி ராஜா வஸ்திரம், ராஜமுடி, ராஜாவோட குதிரை இதெல்லாம் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்டுட்டு ராஜா இது அத்தனையும் நீ அரண்மனை முற்றத்தில் உட்காந்துருக்க மொர்தெகாய்கிட்ட போய் மொர்தெகாயை கூப்பிட்டு இது எல்லாத்தையும், இதில் ஒன்று கூட குறையக்கூடாது, இது எல்லாத்தையும் நீயே அவனுக்கு செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி ராஜாவோட கட்டளை மீற முடியாது. அதனால் ராஜாட்ட போய் இவனுக்கு பிடிக்காட்டியும் அதை செய்யணும். அதனால் ராஜா மொர்தெகாயை வரவழைச்சு அவனுக்கு இது ராஜ வஸ்திரம் தரித்து, ராஜ முடி தரித்து, ராஜாவோட குதிரையில் உட்கார வச்சு நகர்வலம் ராஜா கனம் பண்ண விரும்பின மனிதன் இவன் தான், விரும்பின யாருக்கும் இந்த மாதிரி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் சரின்னு இந்த மொர்தெகாயோட நகர்வலம் முடிஞ்சிருச்சு. மொர்தெகாய் ஆஸ் யூஷுவல் அரண்மனை முற்றத்துக்கு போய் உட்கார போயிட்டாரு. ஆமான் தன்னுடைய ரொம்ப கவலையாக, ரொம்ப மனசு டிப்ரெஷன் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே சேர்ந்துருச்சு அவருக்கு. சேர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கவலையாக, ஆனால் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. வீட்டில் வீட்டில் யார் இருப்பா, அவருடைய மனைவி, அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள், அவருக்கு ஆலோசனைக்காரர்கள், அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நீ மொர்தெகாய் முன்னாடி அவன் ஒரு யூதன், அவன் முன்னாடி நீ இவ்வளோ தாழ்ந்து போயிட்டியா, இனி அவன் உன்னைய நல்லா உனக்கு மேலே அவனை நீ மேற்கொண்டிருக்கணும். ஆனால் அவன் இப்போ உன்னை மேற்கொள்கிற நிலைமையில் இருக்குது பாரு, உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அரண்மனையிலேருந்து செய்தி வருது. அரண்மனையிலேருந்து சிப்பாய்கள் அவங்க கூப்பிடுறாங்க. அடுத்த நாள் 2வது நாள் விருந்து இருக்குது இல்லையா, 2வது நாள் விருந்துக்கு ஆமானை சீக்கிரம் வாங்க, கிளம்பி, ராஜாத்தையோட விருந்து இருக்குது, சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி துரிதப்படுத்துகிறாங்க. இதோட இந்த அதிகாரம் நிறைவேறுகிறது. அடுத்த அதிகாரத்தில் அதிகாரத்தின் வசனங்களில் என்ன இருக்குது அப்படின்றத நாளை பார்ப்போம். அல்லேலூயா.